தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சாம்சங் M31 அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிட்டா நான் அடுத்தடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சாம்சங் M31 அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த M31Sன்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரா இங்கே வந்து போல்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து சென்ட்ரா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா சாம்சங் Galaxy M31 சொல்லிட்டு சைடில் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதாவது டாப்பில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன் மொபைலை பற்றி சில டீட்டெயில்ஸு ப்ரைஸ் டேக்ஸு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டீட்டெயில்ஸ் கொடுக்கல, இந்தியன் சிம் கார்டு ஒன்லின்னு மட்டும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி. அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு QR கோடு இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ் நமக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ளூ கலரில் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா சென்ட்ரா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ளாஷுமே அவைலபிளாக இருக்குது. இந்த 4 கேமராஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் வந்து சூப்பராக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது மொபைல். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் வந்து சாம்சங் சொல்லிட்டு அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா மொபைலில் சார்ஜ் போடுறதும் ஸ்பீக்கரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிம் போடுறதுக்கான இதுவும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சென்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா அதில் சென்ட்ரா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக இருக்குது. இந்த மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எஃபெக்ட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லைவ் ஃபோக்கஸ்ன்னு 2 ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மோரை கிளிக் பண்ணால் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மோட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நைட் மோடு, சூப்பர் ஸ்லோ மோடு, இந்த மாதிரி நிறைய விதமான மோட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன், அதுக்கப்புறம் ஃபுட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மோட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மோட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இதில் ஒர்க் ஆகுது. இந்த மொபைலோட கேமிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. எந்த விதமான லேகும் இல்லை. ஸோ நல்லா விளையாடுறதுக்கு இருக்குது. நல்லா கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்குது விளையாடுறதுக்கு. ஜம்ப் பண்ணு ஓடு. இந்த மொபைலோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பார்த்திருப்பீங்க. அதுல எந்த விதமான லேகும் இல்லை, ஓரளவு நல்லா விளையாடலாம். ஸோ இப்போ இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம் வாங்க. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் Exynos 9611 ஆக்டோ கோர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64 GB இதில் வந்து ஸ்டோரேஜ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 64 GB 6 GB ரேம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 GB ரேம்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட கேமரா மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 5 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 5 மெகா பிக்சல் இதில் வந்து கேமராவோட மெகா பிக்சல்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAh இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 6.4 HD டிஸ்பிளே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 16.21 சென்டிமீட்டர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா 6 GB இதில் வந்து ரேம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கன்ஸ்பர்டேஷன் iOS கண்ட்ரோல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கேமராவோட ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா 8x டிஜிட்டல் ஜூமிங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபிளாஷ், அதுக்கப்புறம் ஃபேஸ் டிடெக்டிங், டச் டு த ஃபோக்கஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இமேஜ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 9000x7000 பிக்சல்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்சார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மோர் RS இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங்ஸ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஷூட்டிங் மோடு, ஐடைனமிக் ரேஞ்ச் மோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த மொபைலோட டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோல்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.5.9 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டிராப் நாட்ச் இதில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 403 ppi இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கோர்னிங் கொரில்லா கிளாஸ் V3 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு த பாடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 83.92% இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 inches இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2340 பிக்சல்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டச்சும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த மொபைலோட வித்து பார்த்தீங்கன்னா 75.1 mm இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 191 கிராம்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாஸ்டிக் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.9 mm இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 159.2 mm இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ளூ இதில் வந்து கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மொபைல். இன்னைக்கு பார்த்த இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் யாருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இப்பவே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.